நாங்கள் இன்றைக்கு மைசூர் பாகு செய்ய போகிறோம். நெய் மைசூர் பாகு. ஒரு கப் கடலைமா, அதே கப்பில் ஒரு கப் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில். நெய்யும் விடலாம், ஹாஃப் நெய்யும் விடலாம். இதில் ஹாஃப் கப் நெய்யை சன்ஃப்ளவர் ஆயிலை விட்டு கரைக்கணும், கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த பதத்துக்கு கரைக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ நாங்கள் 1.5 கப் சுகர் தேவை. 1 கப் ஒன்றரை கப் சுகர், இது செய்து கொண்டு இருக்கேக்கிலேயே அந்த சீனி பானி செய்கிற நேரத்திலேயே கொஞ்சம் நெய் தான் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெடியாக கொட்டை ரெடியாக வச்சுருங்க. இன்னும் கம்பி பதம் வரையில் ஒரு கம்பி பதம். இப்போ கரைச்சி வச்சதை இதுக்குள்ள ஊற்றுவோம். கைவிடாமல் கிளறணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இறுக்கமாக வந்து கொண்டிருக்குது. நல்லா இதாக இன்னும் இறுக்கமான பதத்துக்கு கொட்டாமல் வரணும். இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அது இழுத்துடும். இந்த எண்ணெயை உள்ளுக்கு இழுத்துட்டும். மிச்ச எண்ணெயும் விடுறேன். வாசத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுறேன். சூடாக்கி வச்சிருந்தேன் நான். அதை கொஞ்சம் நேரம் குளிரணும். ரமணத்தாரம் அப்படி எனக்கு இப்போ 25 minutes ஆகிடுது கிளறி. இந்த பபிள்ஸ் மாதிரி வரணும். பபிள்ஸ் மாதிரி அது வரைக்கும் கிண்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியா ஒட்டாமல் அந்த பபிள்ஸ் வருது. இப்போ நான் எடுக்க போகிறேன். ரெடியாக வச்சுருக்கேன். ஆக தட்டக்கூடாது. என்னென்னா அந்த பபிள்ஸ் இருந்தால் அந்த இது வீஞ்சி நல்லா வரும். இதை செட் பண்ண 2 hours எடுக்கும். இடையில 1/2 hour பீசஸ் ஆக்கி பீசஸ் லைன் போட்டு விட்டீங்களா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹார்ட் ஆகினா கட் பண்ணிடலாது. இப்போ நாங்கள் சாதுவாக ஆறின உடனே கட் பண்ணி விட்டால் பிறகு நல்லா ஆறினோன்னா வெட்டி எல்லாமே வரும். இப்போவே இறுகிட்டு ஒரு 20 minutes அப்படி கட் பண்ணி விடுங்க. நல்லா அருகினா கட் பண்ணிடுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுது. நாங்கள் மற்ற பக்கமாக 2 பக்கம் பர்ஃபெக்டாக வந்துருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. அதே நேரம் நல்லா இருக்குது.